ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு விலாக் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விலாகில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. உங்களுக்கு கேக்கு செஞ்சு கொடுக்கலான்னு தான் பார்க்குறேன். அதனால இது எப்படி இருக்கு, என்ன ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களோட ப்ரோ. இதை வாங்கலாமா வேண்டாம்? ஸ்கூல் எல்லாமே கிட்ஸுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த விலாக் நான் அந்த பீரியடில் எடுத்தது தான். ஸோ கொஞ்ச நாளாகவே எடிட்டிங் எதுவுமே பண்ணாமல் எல்லாமே அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் விலாக்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி பிந்தாவதுக்கு வந்திருந்தோம். இங்கே கிட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்க நமக்கு சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் நல்லாயிருக்கும். மார்னிங் ஏதாவது சாண்ட்விச் பண்ணி கொடுக்கலாம் எப்போச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் பார்த்தேன். சரின்ட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்ததும் மெயின் டைவர்ட் ஆகிடுச்சு. இங்கே அந்த ஓடிஜி பார்க்கவும் நம்ம இந்தியாவில் ஓடிஜியும் இருக்குது, அவனும் இருக்குது. பட் இங்கே ஒன்றுமே இல்லாமல் கேக்கெல்லாம் பண்ண முடியல. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம எதையோ பார்க்க ஏதோ வாங்க எதையோ வாங்கிட்டு போகணும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் சாண்ட்விச் மேக்கர் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடத்துல எது பிடிச்சி போக எதுலேயுமே ஆஃபர் இருந்துச்சு. ஓகே, நமக்கு கேக்கெல்லாம் பண்ணுறதுக்கு தேவை தானே, அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓடிஜி வாங்கிக்கலாம், அப்புறமா சாண்ட்விச் மேக்கர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட் எப்படி இருக்கும் என்னான்னு சொல்லிட்டு. இங்கே ஏர் ஃப்ரையர் எல்லாமே இருக்குது. இது வாங்கிறதுக்கு எனக்கு அதை வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் கேக் பண்ணுவேன் அடிக்கடி, அப்புறம் சிக்கன் பண்ணலாம். அதனால் பார்த்திங்கன்னா ஃபைனலி நம்ம இப்போ இதை வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். என்ன ஐடியா பாப்பு? ஹலோ ஹலோ, என்ன ஐடியா? இல்லை, அதான் பார்த்துட்டு இருக்காது. வாங்கியிருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தமிழில் நேரில் பார்த்துக்கலாம். அங்கே அந்த போய் கொஸ்டின் கேட்டு வைக்கணும். இது வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்கிறது நம்ம தான். இந்த ஓடிஜி வாங்குறதுல ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு டெம்பரேச்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேக்னால் இவ்வளோ, ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணணுன்னா இவ்வளோ, அந்த மாதிரி. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான் நினைக்கிறேன். சம்டைம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எந்த மூடில் வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக வைக்கலாம். பேசிக்கான ஒரு ஓடிஜி தான். உள்ளே சிக்கன் க்ரில் பண்ணுற அளவுக்கு ரொட்டெக்ட் ஆகிற மாதிரி மாடல் தான் இது. சரி வாங்கிடலாம் அப்படின்ட்டு தோணிடுச்சு. ஃபைனலி வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போய் உடனே கேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். மனைவி தான் செஞ்சு கொடுப்பா. ரொம்ப ஓவரா பேசுறீங்க. மனைவிகள் இல்லை, மனைவியா? மனைவி தெரியல, தான் சரி வரும். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கில்லர் ஹேபிட் இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னங்க இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வருங்க, என்ன மாதிரி நிறைய பேர் கிள்ளி விடுவாங்க. என்ன பிராண்டுன்னெலாம் தெரியல, ஏடிசின்னு இருக்குது. நம்ம இங்கேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே, 369 போட்டு ஆஃபர் வந்துருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட 168 நமக்கு ஆஃபரில் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி ஆஃபரில் இருக்கிறது தான் ஒரு பொருள் எடுக்கலாம். பட் நம்ம இங்கே இருக்கிறதுனால என்ன பிராண்ட் இருக்கோ வாங்கிக்கலாம், அவ்வளோதான். வாங்கியாச்சு, ஃபைனலாக வாங்கிட்டேன். நான் இங்கே போன உடனே நீ போலீஸ்க்கு கொடுத்துட்றேன். உருட்டு ரொம்ப பலமாக இருக்குது, வாங்கி கொடுத்துட்டு. கேக்கெல்லாம் செய்கிறேன் இருக்க, அது செய்கிறேன் இருக்க, நிறைய கேக்கு ஊரில் கேக்கு ட்ரே வேணுங்க. இது உள்ள இருக்கு, நம்ம வீட்டில் இருக்கு. இருக்கா? கேக்கு ட்ரேலாம் நான் உடனே முன்னாடி வாங்கி வச்சுருக்கேன். ஓகேவா? இது ஒரு ப்ராடக்ட் நம்ம அடம் பிடிச்சி வாங்கினாலும் ஸோ எல்லாருக்கும் ஃபேமிலிக்கே சேர்த்து தான் வாங்குவோம். ஸோ இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் என்னமோ நமக்காகவே வாங்கின மாதிரி என்னென்ன உருட்டல்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லார் வீட்லேயும் இப்படி தான் நினைக்கிறேன். ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாலே அப்படியே செம்மையாக இருக்கும் அந்த உருட்டெல்லாம். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு திங்ஸ் கேட்கும்போது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பாருங்க மக்களே, ஒரு சாண்ட்விச் மேக்கர் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு மொய்ய வச்சுட்டாங்க. பாருங்க எவ்வளோ கஷ்டமான விஷயம். நீங்கள் சிம்பத்தியை கிரியேட் பண்ணாதீங்க. நீங்கள் தானே அதில் சிக்கன்லாம் செஞ்சு சாப்பிட போகிறீங்க. நான் உங்கள்கிட்ட 200 கடன் வாங்கினேன்ல, அது கேட்கக்கூடாது, டேலி ஆகிடுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது கொடுத்துடணும் நீங்கள்.
இருக்கான்னு பார்ப்போமா? அன்னியன் எங்கே இருக்கான்னு எங்க வாவ், இது கொலைலாம் பண்ணக்கூடாது. எனக்கு உனக்கு தெரியுதா பத்தியா? ஓகே. ஆ ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன புரியுது தெரியுது. 13 ரியால் 18 காசு அப்படின்னா 160 ரூபாய் வரும். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே ஷகில் ரியாக்ஷனை பாருங்கள். ஸோ அவன் ரொம்ப ஹாப்பி. அவனுக்கு வந்து கேக்கு சிக்கன்லாம் வந்து நான் பண்ணி கொடுக்காமல் இருக்கிறது வந்து அவனுக்கு கொஞ்சம் அப்செட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா அங்கே இருக்கும்போது அதிகமாக கேக் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து கேக் சிக்கன்லாம் பண்ண முடியல, வாங்கி தானே சாப்பிட்றோம். ஸோ அம்மா நீ எப்போ பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஏன்னா என்னைக்கு கிரில்லு? நாளைக்கு பார்ப்போம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஓடிஜி வந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சது எல்லாமே நம்ம செஞ்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஹீட் டெம்பரேச்சர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம் நமக்கு தெரியலனாலும். கையோட ஒரு சிக்கனையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து நைட் ஃபுல்லாக ஊறட்டும். நாளைக்கு வந்துட்டு நம்ம க்ரில் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு எப்படி க்ரில் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன், எப்படி அவுட்ஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து உடனே வந்து குட்டீஸ் கேட்ட மாதிரி கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ரொம்ப சிம்பிளாக ஒரு பேசிக் கேக் வந்து பண்ணுவோம். ஒரு 3/4 கப்பு சுகர் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். ஒரு 1/4 கப்பு வந்து ஆயில் சேர்த்துருக்கேன், நம்மளோட வெஜிடபிள் ஆயில். அது கூட பார்த்திங்கன்னா 2 எக் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ என்னோடய பீட்டர் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வரல, எல்லாம் இந்தியாவிலே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார்லேயே நல்லா வந்து அடித்து எடுத்து வந்துக்கிட்டேன். இப்போது இதை அப்படியே வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இதில் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு சல்லடை வச்சு அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இது ரெண்டுமே சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து சலித்து நம்ம அந்த லிக்யூடோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஓடிஜி இருக்கணுன்ட்டு இல்லை, நம்ம வந்து கடாய் இல்லை குக்கர் அதிலே வச்சு கூட இந்த கேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஓடிஜி இருந்தால் தான் கேக் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மாதிரி நம்ம வந்து வெனிலா எக்ஸ்ட்ரேட் வந்து சேர்த்துக்கலாம். நம்மளோட பழைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஓடிஜி அவன் எதுவுமே இல்லாமல் நிறைய கேக் வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதில் போய்ட்டு பாருங்கள். ஒரு பீன்ச் வந்து இதில் சால்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சி வேணும் அப்படிங்கிறனால மில்க் வந்து சேர்த்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் சேர்த்து நம்ம வந்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கோங்க. ஃபைனலி இது கூட வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்து அதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி அதோடையுமே சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஹபி வந்து கேக் ட்ரே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கேக் ட்ரே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஜெல்லி மோல்டு மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வச்சேன். பட் இந்த மோல்டில் வந்து கேக் வந்து ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா வந்து இது வந்து உயரம் ஜாஸ்தி. இது நம்ம வந்து பரப்பளவில் வந்து வச்சோம் அப்படின்னாக்கா சீக்கிரமே நமக்கு கேக் ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எனக்கு கேக் வந்து ரெடி ஆகிறதுக்கு.
ஸோ எப்போவுமே வந்து பரப்பளவில் வைங்க, ரவுண்டு இல்லை ஸ்கொயர் அந்த மாதிரி உள்ள ட்ரேயில் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ மேலே கொஞ்சம் முந்திரியை போட்டுவிட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ தூக்கி வச்சிடலாம். ஃபைனலி வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து டைமர் எல்லாமே வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 35 நிமிஷம் மாதிரி வச்சுருக்கேன். 180 டிகிரி ஹீட் செல்சியஸில் வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் அதாவது கிரில் மோடு வச்சு பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டைமிங் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் டைமிங் வந்து கூடவே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே வந்து வேகிறதுக்கு டைம் எடுத்துச்சு. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டாக வச்சதுனால. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே வந்து நல்லா டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. பட் கட் பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இப்போ வந்து நல்லா கூல் ஆகட்டும். ஸோ நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். எப்போவுமே வந்து பரப்பளவில் வைங்க. இந்த மாதிரி ஹைட்டாக ஊற்றி வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். மேலெலாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து டார்க் ஆகிடும். ஸோ சைட் பை பார்த்திங்கன்னா எங்களுக்கு டின்னர் ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கே வந்து கீமா கிரேவி செஞ்சுருக்கேன், சப்பாத்தி வந்து செஞ்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக்குமே வந்து நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கேக் வந்து அன்மோல்டு பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து மைதா வந்து டஸ்டிங் பண்ணி தான் வந்து கேக் பேட்டர் வந்து இதில் ஊற்றினேன். அதனால் பார்த்திங்கன்னா டக்குனே வந்துடுச்சு. கேக் நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கல தெரியும், ரொம்ப ஹைட் ஜாஸ்தி. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா கேக் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த தப்பு பண்ணவே மாட்டேன். ஸோ இப்போ வந்து பீசஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக பேசிக்கான இந்த மெத்தட் வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே போயிடும் அந்த அளவுக்கு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக செஞ்சிட்டீங்க. இந்த கேக் வந்து ஒரு ஈவினிங் டீ டைமுக்கு வந்து ஒரு செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு இதை எடுத்தும் வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம். நமக்கு வந்து 2 days வரைக்கும் இது அப்படியே நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா குட்டீஸ் வந்து அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கேக் வந்து பேக் பண்ண பிடிச்ச எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அவன் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ இது வந்து அவன் வாங்கணும் அப்படிங்கிற மெயின் செட்டில் இருக்கவங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை அவன் வந்து எந்த மாதிரி அவனில் வந்து கேக் வந்து நல்லா பேக் ஆகும், ஸோ வந்துட்டு சிக்கன் வந்து கிரில் பண்ண முடியும் அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இப்போ எனக்கே வந்து நான் வந்து அவன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. அதனாலேயே வந்து நம்ம இந்தியா வீட்டில் வந்து நான் வாங்கினது வந்து போஷில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து நமக்கு பர்மனெண்ட் இன்ஃபில்டுங்கிறதுனால, ஸோ அது வந்து பர்மனெண்ட் அங்கேயே இருக்க போகுது, லைஃப் லாங் வரணும் அப்படிங்கிறனால இது வந்து நம்ம எப்போ வேணாலும் ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு மாடல் வந்து இங்கே வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்கினா தான் கேக் வரும் அப்படின்ட்டு இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 5000, 6000, 7000 அந்த ரேஞ்சில் வாங்கினாலே கேக் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய டவுட் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குகிற அவனில் தான் வந்து கிரில்லாம் நல்லா வருமா, ஸோ பேசிக்காக வாங்குறதுல வந்து வராதா அப்படிங்கிற டவுட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த அவன் யூஸ் பண்ணதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற இந்தியா வீட்டில் இருக்கிற போஸ் அந்த அவன் யூஸ் பண்ணதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சர் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம வந்து கமெண்ட்ஸில் என்னோட தெரியப்படுத்துங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். பாய்.